the space diagram. So you know this. So இங்க ஸ்கேலிங் கன்வெர்ட் பண்ணா அப்படினா ஒரு சின்ன ஒரு சால்வ் பண்ணிருக்க உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பாரு உங்களுக்கு இந்த மாதிரி வராது. ஓகேவா? 40 mm is equal to 1 cm. 40 mm அப்படிங்கறத நான் வெச்சு கன்சிடர் பண்ணிருக்கேன். ஏங்கறத நான் சொல்றேன் கேட்டு. 40 mm per centimeter is equal to 1 cm. ஓகேவா? அப்போ OB நிக்கியா. OB ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்? 150 divided by 40 போடுறேன். அதே மாதிரி கனெக்டிங் லாஜிக் என்ன கொடுத்திருக்கோம்? AB is equal to 600 divided by 40. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ? 3.75. Second 15 sir. Second point 15. 15 எல்லாமே சென்டிமீட்டர். இப்போ கனெக்டிங் லாஜிக் 15 இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. இது ஏன் 40 வெச்சனா மினிமம் வேல்யூ இங்க நடக்குது. ஓகேவா? இப்போ நீ 40 mm வரை 10 வெச்சு பாரு. 10 வெச்சா 0 கிடைக்கும். ஆன்சர் 15 கிடைக்குமா? நம்மளால காம்பஸ்ல 12 க்கு மேல எடுக்க முடியல இல்ல மார்க். அதனால அதுல லூஸ் ஆயிடுச்சு. இதே 20 நீங்க வச்சீங்கன்னா செக் பண்ணி பாரு மினிமம் வேல்யூ அட்டைன் ஆன வெட்டல இத ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸ்கேல்ங்கிறது உங்களோட கன்வீனியன்ட்க்கு தான். ஓகேவா? இத மக்கப் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல you can practice many problems. அப்போ ஒரு ஐடியா வரும். ஸ்கேல் 1:2 எப்ப எடுக்கணும் இல்ல இந்த மாதிரி கன்வர்சேஷன் எப்ப கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத நீ ரெண்டு மூணு ப்ராப்ளம் கண்டினியூஸா சால்வ் பண்ணினா உனக்கு ஏன் ஸ்கேலிங் பண்றோம் அப்படிங்கறது புரியும். ஓகேவா? சோ இப்போ இந்த கேஸ்க்கு I am taking as a 40 mm. 40 mm இருக்குறதா வந்து நான் 1 cm எடுத்துர்க்கேன் அப்படினா அப்ப 150 இருக்குறத நான் எவ்வளவு எடுக்கணும்? 6 இருக்குறத எவ்வளவு எடுக்கணும்ங்கறத இங்க கால்குலேஷன்ஸ் போடுறேன். ஓகேவா? அப்ப என்னோட OB பாயிண்ட் வந்து 3.75. I will be considered as 3.8. இல்ல சார் எனக்கு 7 க்கு 8 க்கு சென்டர்ல வச்சுக்கறனால வெச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப இதோட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 3.7. இந்த பாயிண்ட் வந்து எனக்கு B ன்னு வச்சுட்டா அப்படினா OB is equal to 3.75 cm. ஓகேங்களா? இப்போ AB R தூரம் அப்படினா நான் இங்க இருந்து என்ன பண்ணலாம்? A க்கு இந்த பிவட்ல இருந்து ஒரு R எடுத்து R படிக்கலாமா? அப்ப இந்த கோடு எங்க போய் ஜாயின் ஆகுதோ அத நம்ம ஸ்டாப் வெச்சுக்கலாமா? பண்ணலாமா பண்ண முடியாதா? அப்ப அதுக்கு எனக்கு ஆங்கிள் எல்லாம் தேவையில்லை. ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அது வந்து அப்ராக்ஸிமேட்டா தான் ஒரு லைன்ல வந்திருக்கேன். சப்போஸ் நான் இங்க ஒரு 600 எடுத்து ஆர் படிக்கிறேன் இந்த லைன்ல வெட்டுது அப்படினா இங்க ஒரு டாட் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? நான் க்ளோஸ் சாப்டரா கன்வர்ட் பண்ணிக்கலாம். புரியுதா கண்ணா? எல்லாரும் வந்துருக்கா? அப்ப 600 எடுத்து ஒரு ஆர் எடுத்து அடிக்கிறேன் அப்படினா இங்க வந்து வெச்சுக்கோ. இத வச்சினா ரெண்டு ஜாயின் பண்ணிடலாமா? This point is called as A. ஓகேவா? இத ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படினா இந்த கிராங்க்னு சொல்லிட்டோம். இந்த ஆங்கிள் வந்து either upward போகும் forward போகும். அப்ப இங்க தான் வந்து என்ன இருக்கணும்? சிலிண்டரோட செட்டப் இருக்கணும். அதனால என்ன பண்ணிக்கணும்னா இந்த சாம்பர் கீழ மட்டும் இங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்படி பண்ணீங்க அப்படினா this is act as a cylinder, this is act as a crank. ஓகேங்களா? whenever the crank rotates parallel the connecting cord will be go to TDC to PDC or forward to retraction. ஓகேவா? சோ இதோட வேல்யூ எவ்வளவு? 15 cm. ஓகேவா? நீ ஸ்கேல் கன்வர்ட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து 15 cm எடுத்து ஆர் அடிச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இங்க இருந்து எவ்வளவு மெஷர் பண்ணிக்கலாமா நம்ம? ஒரு வேல்யூ இல்லையா? அந்த வேல்யூ எழுது. This is called as space diagram. Please make note of it quickly. Angular velocity and acceleration at the midpoint of the connecting rod. So this is our connecting rod. So 15 la bar namukku evlo 7.5. So 7.5 cut pannona that is called as C. This is for your space diagram. Shall we go with the velocity diagram? Complete பண்ணியாச்சா? Yes sir. நான் அங்கிருந்து ஒவ்வொரு வேல்யூ எடுக்கிற கஷ்டம் சொல்லிட்டு நான் இங்க சிம்பிளா போடுறேன்.
லிசன், இதுதான் நம்மளோட ஸ்பேஸ் டயக்ராம் இல்லைங்களா? இப்போ இந்த டயக்ராம் வச்சு தான் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் பை வெலாசிட்டி டயக்ராம். ஸோ இந்த வெலாசிட்டி டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம இதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் OAB, ஓகேவா? ஸோ அப்போ 4000